ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே முடி யாரை பார்த்தாலும் கொட்டுதுன்றாங்க. எனக்குமே ரொம்ப கொட்டி சொட்டை விழுற அளவுக்கு முடி கொட்டிடுச்சு. நான் ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் அக்கா ஒரு எண்ணெய் காய்ச்ச சொல்லி தந்தாங்க. அங்கேயும் காய்ச்சினாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்துமே காய்ச்சினா நல்லா இருந்துச்சு. முடி கொட்டுறது ஃபுல்லாகவுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு காய்ச்சலாம். நான் இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கீவாநெல்லி வேர், மருதாணி, நெல்லிக்காய், இஞ்சி, கரிசலாங்கண்ணி, அப்புறம் வெந்தயம், கரிஞ்சீரகம். அதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கரிஞ்சீரமும் வெந்தயம் மட்டும் அரைக்க வேண்டியதில்லை, அப்படியே வச்சு போட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த எண்ணெய் காஞ்சிட்டோன்னா ஒன்று ஒன்றா போட்டு அது நல்லா பொங்கி வரும். சிம்மில் வச்சுக்குங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டோம்னு சொன்னோன்னே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்துட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. நாங்கள் இது காய்ச்சும் போதே நைட்டு தான் காய்ச்சினோம். அதனால் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டோம். காலையில் எடுத்து அதை வடிகட்டிடலாம். ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிட்டு பாட்டிலில் ஊற்றிக்கணும். ஜல்லடையை வச்சு இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டிங்கன்னாக்கி அது வந்துடும். உடனே எடுத்துடாதீங்க. ஏன்னா அது அப்படியே நீங்கள் என்ன கை வச்சு புழிஞ்சாலுமே அது வராது. அதிலே வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஃபுல்லாக வடிஞ்சிட்டதுக்கப்புறமாட்டு எடுங்க. அதை அப்படியே வடித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்ல தேய்ச்சா நல்ல ரிசல்ட்டு இருக்குது. நீங்களும் தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.